ஹலோ ஆல் அதர்வா கிட்ஸ் வேரோட நியூ லான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பைஜாமா செட் தான் வந்திருக்கு. ஸோ நியூ ஸ்டாக்குங்க, எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது. சூப்பரான பிராண்டட் குவாலிட்டி M2 XXL சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம அதர்வா கிட்ஸ் வேர் பேஜில் செக் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்காக சூப்பராக அதர்வா ஒரு டிராயிங் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணி அதர்வா பிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு செம பல்க் ஆர்டர் வந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,000 இருக்கும். ஒரே கஸ்டமர், சிங்கிள் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னர் வந்து சப்பாத்தி, தேங்காய் சட்னி. காலையில் வழக்கம் போல் மிச்சமாயிருச்சு. அதை சிம்பிளாக சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இல்லை, ஒரு சிலது இல்லைன்னு இருக்கிறனால சரி ஓகே இருக்கிறத வச்சு அதை மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரொம்பவே சிம்பிள். ஒரு கேரட் இருந்தது, கூடவே கொஞ்சமாக கர்ட் இருந்தது. சரி ஓகே ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது கூட என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். சூப்பராக இருக்கும். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு எக்கு கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக கர்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் ஒரு ஆம்லேட் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட் எதுவுமே இல்லைன்னு சமைக்கும்போது தான் வெரைட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபீலிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ப்ரவுட் டு பி அன் இண்டியன்.